ஒற்றவனைத்தான் கொன்று விட்டோமே என்ற ஆணவமா கொடும் தண்டனை கிடைக்கும். அரங்கூறும் இந்த அவைக்களத்தையும் அரசியலையும் அவமதிக்கின்றான். அதற்கும் சேர்த்து தண்டனை கொடுக்க வேண்டும். குற்றவாளிக்கு இந்த நீதி சபையில் வழக்காட உரிமை உண்டு. மக்களின் மதிப்புக்குரிய வைத்தியனாக விளங்கியவன் என்பதால் இறுதியாக கேட்கிறேன், இங்கு எவரேனும் இவனுக்காக வாதாட முன்வருவார் உண்டா? வஞ்சகரின் பாசறைக்கு வாசல் காப்போனே, வழியை விடு. போகக்கூடாது. என்னங்க இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்டவர்? நீதி கேட்க வந்திருக்கிறேன். நீதி தேவதையாக வீற்றிருப்பவள் நீதியற்ற நீதானா? அப்படி அரச பீடத்தில் அமர்ந்திருப்பது நெஞ்சிலே கருணையற்ற நீதானா? நெடுநில வேந்தனின் கொடுமதி படைத்த தங்கை நீதானா? பிடித்தவளும் குமரி வந்திருக்கும் பெண்ணே, நீ யார்? அநீதி சாலவட்டம் வேண்டும் ஆட்சிக்கு அரங்கூறுவோரே கேளுங்கள். அறநெறி சாலத்தி எடுக்கும் தென்னகத்திலே பிறந்தேன் நான். நெற்றிக்கண் திறந்திடனும் குற்றம் குற்றமே என்று கூறிய நக்கீரர் பிறந்த தென்னாட்டிலும் நீதி தவறிய ஒரு கொற்றவன் இருந்தான். உற்ற மனைவி குமரி எழுந்தாள். கொற்றவன் படியேறி மன்னர் மன்னவா, மதிக்குடை வேண்டே, வளையாத உன் செங்கோல் வளைந்தது என வழக்குரைத்தான். மணிமகுடம் தவறிடைக்க மணாளரை பிரிந்து மாநிலம் சிரிக்க மாங்கல்யம் இழப்பதோ? யானுமோர் பத்தினியே யாமாகில் ஒழிப்பேன் அரசோடு மாநகரை என்று நெஞ்சத்து நெருப்பே எல்லாம் நெடுநகரங்கும் வீசிவிட்டாள். அந்த கண்ணகி தெய்வத்தை வழிபட்டு வளர்ந்தவள் நான். இதோ குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த உத்தம வைத்தியரின் அன்பு மனைவினான். அவரை கொல்லவும் துணிந்துள்ள உங்களிடம் நீதி கேட்கத்தான் வந்து நிற்கிறேன். கொலைஞனை கொல்லுவது கொடுங்கோலன், அது அரச நீதி. ஆதலின் அதை எதிர்ப்பது உனக்கு அழகன். என் கணவர் கொலை புரிந்தவர். கூறுவது யார்? அரசரின் தங்கை. அதை கூட இருந்து பார்த்த வீர தளபதி. மான்வேட்டையாரும் மகாராணியாரும் அதற்கு வேல் பிடிக்கும் வீர தளபதியாரும் கூறுகிறீர்கள் என் கணவர் குற்றவாளி என்று. பெருமக்களே, நல்லவர்களே, வைத்தியரால் நல்வாழ்வு பெற்றவர்களே, வாட்டும் நோயுடன் எவர் வந்தாலும் எவனையும் எதிர்த்து போராடி உங்கள் நாட்டில் எத்தனையோ பேரின் உயிர் காத்த இவர் புண்புழுவிற்கும் மண்ணிலே வாழும் வாயில்லா ஜீவன்களுக்கும் கூட கருணை காட்டி இந்த கடமை வீரர் வையம் காக்கும் வேந்தரை ஒருபோதும் கொல்ல மாட்டார். பிடிவாதமான மௌனமே அதற்கு போதுமான காட்சியாகும். அவன் நிரபராதியாய் இருந்தால் ஏன் வாய் திறந்து பேசவில்லை? கேட்டீர்களா அத்தா? இப்போதாவது நடந்த உண்மையை நாடறிய கூறுங்கள். நீங்கள் குற்றமற்றவர் என்று ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அத்தா, சொல்லுங்கள். பெண்ணே, பொய்யுரைக்கும்படி அவனை தூண்டுகிறாய். அவனுக்கேது அதற்கேற்ற நாவன்மை. ஐயோ, இது வீண் பழி அல்லவா? அத்தான், இதை கேட்குமா மௌனம்? பயங்கர நோயிலிருந்து பாராளும் மன்னரை காப்பேன் என்று பறிவுடன் சொன்னவாய், உயிரே போயினும் உண்மையை பேசும் பண்புள்ளவாய், இப்போது பேசவில்லை என்றால் அதற்கு காரணம் நீங்கள் தான். உண்மையை ஊமையாக்க ஏதோ நாடகமாடி இருக்கிறீர்கள். என் கணவன் வாய் திறவா மௌனியானதன் மர்மம் என்ன? சொல்லுங்கள். கொலைகாரன் மௌனம் சாதித்து பைத்தியக்காரனை போல் தப்ப முயலுகிறான். அவனுக்காக வாதாட வந்திருக்கும் பத்தினியோ விதவையாக போகிறோமே என்ற வேதனை அலறுகிறாள், ஓலமிடுகிறாள். அறம் கூறுவோரே ஒன்று கூறுங்கள். தங்கப்பதுமை தருவார் தரணியாளும் வேந்தர் என்று நம்பி தலைநோய் தீர்க்க தன் தலையே பணையம் வைத்து ஒருவர் அத்தனை ஆசைகளும் சிதையும்படி அரசரை கொள்வாரா? கூறுங்கள். நான் கூறுகிறேன் அதற்கு பதில். அரசரிடம் வைத்தியன் தன் தலையை பணையம் வைக்கும் போது தேவைப்பட்டது ஒரு தங்கப்பதுமை. பின் தங்கத்தை விட மேலான அரசரின் தங்கையை, அதாவது என்னை கண்டார், தங்கப்பதுமையை மறந்தான். கட்டிளங்குமரியான என்னை கண்டதும் காதல் வலை விரித்தான் உன் கணவன். அது மட்டுமல்ல, பட்டம் ஏறி அரசையும் கட்டிக்கொள்ளலாம் என பகை வைத்தான். அவனின் அதர்ம எண்ணங்களை மறுத்தேன். வைத்தியனே, முதலில் உன் மோக நோயை கொல்லென்றேன். அவனோ மன்னரையே கொன்று விட்டான். காமுகன். பாவம், விதவையாக போகிறவள் மேலும் வேதனைப்பட வேண்டாமே என்ற இரக்க சிந்தனையாகும். இதனை அவையிலே கூற வேண்டாம் என மறைத்தேன். கூறும்படி வைத்து விட்டது இவள் பொல்லாத விதி. என்னை உனக்கு இரக்கம். என் கணவனை கொலைகாரனாக்கினாய், என் கை குழந்தையை சிறைப்படுத்தினாய், என்னை உனக்கு இரக்கம். என்ன உடுப்பை ஒன்று சொல்லுகிறாய்? உனக்கு ஒரு குழந்தை, அதை நான் சிறை வைத்திருக்கிறேனா? கட்டுக்கதை பின்னுவதில் கை சேர்ந்தவள் நீ. கட்டுக்கதை அல்ல, நம் குழந்தை. அந்த உத்தமி சொன்னது அனைத்தும் உண்மை. இதோ அவள் குழந்தை. பழவர்களின் சிறையில் இருந்து மீட்டு வந்தேன். பழைய காதலனை காப்பதற்காக இந்த துரோகி கொண்டு வந்திருக்கிறார் ஏதோ ஒரு குழந்தை. இளவரசியாரே, இந்த குழந்தையை நீங்கள் அறிவீர்கள்.
இது நான் பெற்ற செல்வம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். நீ பெற்ற செல்வம்? இது யார் பெற்ற செல்வமோ? அறநெறி மறந்துவிட்ட திருமதியானே, இது நான் பெற்ற செல்வம் இல்லையா? இது எங்கள் அன்பு சின்னம் இல்லையா? வழி இது, பாவம் இது என்று நீ பார்க்கவில்லை. பகரத்தக்க மொழி இதுவல்ல என்று நீ உணரவில்லை. கிழியவில்லை உன் நெஞ்சம். சித்தி, நீயும் ஒரு பெண்ணா? ஆணவக்காரிக்கு அரச பீடமா? வஞ்சகமே உருவானவனுக்கு மகாராணி என்ற பட்டமா? என்ன நீ நாராம் ஆடுகிறாய்? இனிமேல் என்னால் பொறுக்க முடியாத மகாராணி. செல்வி, 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 செல்வி செத்து விட்டாளா? மறைந்து விட்டாள் மாயக்காரி. செல்வி, 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 போய்விட்டாயா? என்னை விட்டு பிரிந்து விட்டாயா? மாண்டு மடியத்தான் மணாளனோடு வந்தாயா என் மாணிக்கமே? காலம் வரும், குழந்தையை மீட்போம், புது வாழ்வு தொடங்குவோம், புத்தின்பம் பெறுவோம் என்றெல்லாம் சொன்னாயே. வந்ததா அந்த காலம்? வரவில்லையே அந்த காலம். கண்ணை தெய்வம் காப்பாள் என்று காலமெல்லாம் சொன்னாயே. காத்ததா அந்த தெய்வம்? காக்கவில்லையே அந்த தெய்வம். உனக்கு வாய்த்த கணவன் வன்படியிலே மூழ்கிட நீ வானுலகம் சென்று விட்டாயே செல்வி. நீ வானுலகம் சென்று விட்டாயே. இது முறையா செல்வி? சொல், இது முறையா? போடா போடா பைத்தியக்காரா, முறையை பற்றி உன் செல்லியிடம் கேட்கிறாயே. முறைய செயல் புரிந்த முடியரசு இங்கே வீட்டிருக்கும் போது அரியணையில் அமர்ந்திருக்கும் அநீதியின் அவதாரமே, நீ எங்கே இருக்கிறாய்? இதோ பார் என் செல்வியே, இதோ பார் என் செல்வியே. என் செல்வத்தை சிதைத்து விட்டாயே, என் சித்திரத்தை சீரழித்து விட்டாயே. இதுதான் நீயும் நாடும் தரும் நல்ல தீர்ப்பா? நயவஞ்சகன் நாவிலிருந்து வருவதுதான் சட்டமா? நீதி விசாரணை என்று நடுத்துறை கட்டி நீ நடத்திய சதியாக முடித்து விட்டது. இனி நடந்தவற்றை நாடு அறியட்டும். அவன் கூறுவோரே, இந்த பத்திரை காட்டு பசும்பொன் நாம் என் மனைவியும், அவள் பெற்று தந்த சித்திர பதுமையாம் என் மகனும் வாழ வேண்டும். நான் இறந்த பிறகும் அவர்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே ஆசையினால் தான் நான் இதுவரை வாய்மூடி மௌனியாக இருந்தேன். பெரியோர்களே, இந்த மங்கையரசியின் மீது ஆணையாக, இந்த தங்க பதுமையின் மீது ஆணையாக, நாங்கள் பெற்றெடுத்த செல்வம் அல்ல என்று மறுதளிக்கப்பட்ட அந்த குல தீபத்தின் மீது ஆணையாக கூறுகிறேன். நான் குற்றம் புரிந்தவன் அல்ல, கொற்றவனை கொல்ல நினைத்தவனும் அல்ல. செல்வி, என் மாதரு பொண்ணு, நீங்கள் நிரபராதி, குற்றமற்றவர் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்று நீ நெஞ்சு துடிக்க கஞ்சிய போது நான் நின்றேன் நெடுமரம் போல் நின்றேன். செல்வி, செல்வி, நீ இறப்பதற்கு முன் உன் கணவன் குற்றமற்றவன் என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே இறந்து விட்டாயே. செல்வி, குற்றமற்றவன் என்பதை தெரிந்து கொள்ளாமலேயே இறந்து விட்டாயே. சொல்லி, 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 நீ இறக்கவில்லையே, என்னை விட்டு பிரியவில்லையே. இல்லை, இல்லை. நீங்கள் என்ன சொன்னீர்கள்? நீங்கள் என்ன சொன்னீர்கள்? நீங்கள் நிரபராதியா, குற்றமற்றவரா? நான் நிரபராதி, குற்றமற்றவன். கோபம் கொண்டோரே, பெரியோரே, நாவன்மை படைத்த உங்கள் அரசி கூறுகிறாள் நான் காமுகன், அரியாசனம் மேல் ஆசைப்பட்டவன் என்று. அந்த நடந்த உண்மை இது. உங்கள் வேந்தனை கொன்றுவிட என்னையே குற்றவனாக்க அட்டமிட்டாள் உங்கள் அரசி. வைத்தியனே, சிகிச்சை என்ற பெயரால் மன்னரின் ஆவியை பறித்து விடு, வெண்குத்த குடையின் கீழ் உனக்கு சரிவாதி சிம்மாசனம் தருகிறேன் என்றார். கேவலம், கேவலம் ஒரு தாசியை மோசமாக சாகசம் புரிந்தார். தன்னுடைய அழகையை அதற்கு விலையாக கொடுக்கவும் துணிந்தார். ஆனால் எனது மாசற்ற மனைவியின் முன் அவள் அழகும், அவள் தருவதாக சொன்ன சுகபோகங்களும் துச்சமன மதித்தேன். அந்த அறைக்கையை கண்கொண்டு பார்க்கவும் மறுத்தேன். அதற்காக என்னுடைய கண்களை பறித்துக் கொண்டாள். பெரியவர்களே, அதற்காக என்னுடைய கண்களை பறித்துக் கொண்டாள். அத்தான், இதை ஏன் முன்பே சொல்லவில்லை? ஏன் சொல்லவில்லை அத்தான்? நடந்ததை யாரிடம் கூறினாலும் உன்னையும் நமது மழலை செல்வனையும் கொண்டு விடுவதாக பயமுறுத்தினார். நான் இறந்தாலும் நீங்களாவது சுகமாக வாழ வேண்டுமே என்பதற்காக நான் மௌனம் சாதித்தேன், சாகவும் துறந்தேன். அடி துரோகி, என்ன நீதிநாடமாடி வாக்கை மறந்து, சத்தியத்தை மறந்து, நீதி மறந்து, நேர்மை மறந்து என் பதியின் கண்களை பறித்து விட்டாயேடி பாவி. குற்றவாளியை காப்பாற்ற வந்திருக்கும் கபட நாடகக்காரி இதுவரை சொன்னதை விட இப்பொழுதுதான் மிக துணிச்சலான பொய் என்று சொல்லுகிறார். பொய். என் கணவர் குற்றமற்றவர் என்றேன், அது பொய்.
இது என் குழந்தை என்றேன், அது போய் இருக்கட்டும். என் கணவருக்காக நான் வழிபடும் கண்ணகி தெய்வத்தின் கண்களை பறித்து வா என்று சிறிதும் கூசாமல் கூறினாயே, அதையுமா பொய் என்கிறாய்? ஆஹா, என்ன அபாரமான கற்பனை! ஆளப் பிறந்த மகாராணி அனாதை ஒருத்தியிடம் அற்பமான கற்களை கேட்டாள், அதுவும் கொலைகாரன் ஒருவனுடைய விடுதலைக்காக கைக்கூலியாக கேட்டாள் என்றால் அதை யார் நம்புவார்கள்? அற்பமான கற்களா? இதோ கொண்டு வந்திருக்கிறேன் அந்த ரத்னங்கள், பார். என் கணவருக்காக கண்ணகி தெய்வம் தந்த காணிக்கையை பார், கனல் கக்கும் இந்த கண்மணிகளை பார், கைவர்களை சுட்டரிக்கும் இதன் ஒளியை பார். நீதி மறந்தவனே சொல், இந்த ரத்னங்களை நீ கேட்கவில்லை, உனக்கு கைக்கூலியாக நான் கொண்டு வந்தேன் என்கிறாய் இல்லையா? நிச்சயமாக. மணிமுடி தாங்கி நீதியை காக்க அரியாசனத்தில் அமர்ந்திருக்கும் நீ உண்மையின் அறநெறியை மதிப்பவள் என்றால், இந்த ரத்னங்களை நீ என்னிடம் எடுத்து வர சொல்லவில்லை என்றால், மன்னரை நீ கொல்லவில்லை என்றால், என் கணவரின் கண்களை நீ படைக்கவில்லை என்றால், என் பச்சிளம் குழந்தையை நீ சிறைப்படுத்தவில்லை என்றால், கற்பு கனல் வீசும் கண்ணகி தெய்வத்தின் கண்களை தொடு. குற்றமற்றவளானால் கூட்டாமல் வந்து தொடு. மகாராணி, அதை தொடாதீர்கள். அவற்றை தொட எனக்கு என்ன பயம்? அவை கற்பு கனல் வீசுமா, நெருப்பை கக்குமா, இல்லை என்னை தான் சுட்டரிக்கும்? கற்புடைய மகனுக்கு வழிகாட்டும் கண்ணகி தெய்வமே, அரசியலில் அறநெறி கொண்டாருக்கு அறமே கூட்டாகும் என்ற வீர பத்தினியை அன்று பாண்டியன் சபையிலே பாண்டிமாதேவியின் முத்துடைய பொற்சிலம்பை திருடிய கல்வன் உன் கணவன் என்ற பழியை துடைக்க வரன்முறை தப்பினாய் வைக வேண்டே என்று வஞ்சினம் கூறி உன் செம்பன் சிலம்புடைத்து மாணிக்க பரல் காட்டி கோன்முறை தவறிய கூடல் மன்னனே குற்றமுடையவன் என்று நிரூபித்த குலமகளை இன்று உன் மகள் நான் என் கணவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்க உன்னை தவிர வேறு கதி என்று நிற்கிறேன் தாயே. அநீதியை அழித்த